பாகிஸ்தான் ராணுவத்தின் பேச்சும் செயலும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்பில்லாம இருக்கேன்னு நம்ம ஊர்ல ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இப்போ அது உண்மைன்னு நிரூபிக்கும் ஒரு திக் சம்பவம் வெளியாகி இருக்கு. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர்ல நடந்த தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு நடவடிக்கையை எடுத்தது. 4 நாள் 3 ராத்திரி தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவி பாகிஸ்தானோட முக்கிய இடங்கள், பயங்கரவாத முகாம்கள்னு மொத்தம் 20க்கும் மேற்பட்ட இடங்களை அழிச்சு போட்டோம். இந்த தாக்குதல் உச்சக்கட்டத்தில் இருந்தப்போ பாகிஸ்தான் கடற்படை எடுத்த ஒரு முடிவுதான் இப்போ பலரையும் மிரள வச்சிருக்கு. கராச்சி துறைமுகத்தில் இருந்த அவங்க போர்க்கப்பல்களை இந்தியா தாக்குமேன்னு பயந்து வணிக கப்பல்கள் நிறுத்துற இடத்துக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சில கப்பல்களை ஈரான் துறைமுகம் வரைக்கும் கொண்டு போய் பாதுகாப்பா நிறுத்தியிருக்கிறாங்க. இந்தியா மனிதாபிமானம் உள்ள நாடு, வணிக துறைமுகத்தை தாக்காது, அப்படி தாக்குனா உலக நாடுகள் கோபப்படும்னு பாகிஸ்தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கு. இதையெல்லாம் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமா நம்ம முன்னாள் கடற்படை அதிகாரி சுரேஷ் பங்காரா உறுதி செஞ்சிருக்காரு. இது வெறும் பேச்சுதான், செயல்ல அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு நிரூபணமாயிருக்கு. இப்படி பயந்து பதுங்கின பாகிஸ்தான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றி பெற்றுட்டோம்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவம் பாகிஸ்தானின் கோழைத்தனத்தையும் இந்தியாவுடைய வல்லமையையும் வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த மாதிரி விஷயங்கள் பாகிஸ்தான் மக்களுக்கு தெரியுமா? இல்ல இதையும் அவங்க ராணுவம் மறைச்சிடுவாங்களா? என்ன நினைக்கிறீங்க?